திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசுது. நேர்விட பேசி தொடர்கிறது. திரு சோமசுந்தரம், கடந்த ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்ற ஒப்பீடுகள் எப்போதும் வருதுன்றதுனால நான் அந்த புள்ளி விவரங்களை எடுத்தேன். 2007-8 தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.13, 8-9 குறையுது 4ஆக, 9-10 10.36 சொல்லி எப்போது இல்லாத அளவுக்கு ஒரு அபரிமிதமா 2009-10 10.3% ஆயிருது. அதற்கு அடுத்த ஆண்டு 9.83 குறையுது. 11-12 7.37, 12-13 3.4. இப்போ அந்த ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்னு இல்லாம எல்லா ஆட்சி காலத்திலையும் திடீர்னு ஏறுறதும் பிறகு ஒரு ஸ்டேபிளா இல்லாம இறங்குற ஒரு தன்மையை பார்க்கிறோம். இதே சிஎஸ்ஓ டேட்டாவை எடுத்து பார்த்தா பீகார்ல கடந்த ஆண்டு 10.7, இந்த ஆண்டுல கரஸ்பாண்டிங் இயர் கடந்த மார்ச்சோட முடிந்த ஆண்டுல ஏறத்தாழ 10%, 9.9. அதுல மாற்றம் இல்லை, ஸ்டேபிளா இருக்கு. மத்திய பிரதேசம் 10% இருந்தது, 11.1. ராஜஸ்தான் 4.5 4.6. நம்முடைய பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேஷ் 5.9 5.1, குஜராத் 7.7 8. இது அந்த மாநிலங்களுக்கான வளர்ச்சி தன்மையில பெரிய ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அபரிமிதமா திடீர்னு ஏறுறதும் திடீர்னு விழுறதுமான ஒரு தன்மை இருக்கு. இதுக்கு விவசாயம் சரியா இல்ல, உற்பத்தி துறையில நம்ம ஸ்டேபிளா இல்லைன்றது காரணமா? இதுல என்ன முக்கியமான காரணம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த ஏற்றத்தாழ்வு இருந்துட்டே தான் இருக்கு. ஒரு வருஷம் ஏறும், திரும்பி அடுத்த வருஷம் குறைஞ்சிரும், திரும்பி அடுத்த வருஷம் ஏறும், திரும்பி குறையும். இந்த பிசினஸ் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கு தமிழ்நாட்டில். இது காரணம் என்னன்னா, நம்மளுடைய தொழில் நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நம்ம எக்ஸ்டர்னல் எக்கானமியோட ரொம்ப இன்டகிரேட் ஆயிருக்கும். நிறைய எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்கெல்லாம் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகள் நம்ம தமிழ்நாட்டை அதிகமாக பாதிக்கும் மித்த மாநிலத்தை விட. குறிப்பா பீகார் எல்லாம் கம்பேர் பண்ணா பீகார்ல எக்ஸ்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. பட் நம்மளோட ஊர்ல எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது இந்த விவசாயத்திலையும் நம்ம இந்த பிற மாநிலங்களை சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதுலயும் ஏற்றத்தாழ்வு இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அடிப்படை நம்மளுடைய தேவைகளே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால நம்மளுடைய வளர்ச்சி விகிதமும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டதே தான் இருக்கும். அதுதான் ஒரு பிரச்சனை. இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி முதலீட்டாளர்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஆன் இந்த டாலர் ரேட்டை எப்படி மேனேஜ் பண்றது, அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தா we can sustain that. விவசாயத்துக்கு தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. தண்ணீரை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாது. குறைஞ்சபட்சம் உபரி நீரா போற தண்ணீரை வாய்க்கால்கள் மூலமா குளம் குட்டைகளை நிரப்புறதான் நம்ம திட்டமா இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொங்கு மண்டலத்து பகுதியில் அவினாசி அத்திக்கடவு திட்டம், ஆனமலையாறு நல்லாறு திட்டம், திருமணி முத்தாறு திட்டம், இதுவெல்லாம் திட்டமே இருக்குது. அது அரசாங்கம் அதெல்லாம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாவே விவசாயிகள் ரெடியா இருக்கிறாங்க, உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ஃபோர்டு மற்ற அந்த பெரிய கம்பெனிகள்லாம் வந்த உடனே இங்க என்னமோ பெரிய குரோத் வந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஹுண்டாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹுண்டாய் வந்தப்ப வந்தது. இங்க இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு ஆன்சிலரி யூனிட்ஸ்க்கெல்லாம் சப்கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் கொரியால இருந்து எல்லா கம்பெனியும் கொண்டு வந்துட்டான். இப்ப கொரியனுக்கு தான் கொடுக்குறான். அப்ப இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி அடிபடுது. அப்ப அங்கிருந்து கொரியா கம்பெனி கொடுக்கறப்ப அதனோட growth அப்படிங்கிறது அது கொரியாவுக்கு போயிருது, நமக்கு வரல. அதாவது பர்டிகுலரா ஹுண்டாய் எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம ஆட்கள் வைத்திருக்கிற தொழிற்சாலைகளுக்கு அவங்க சப்கான்ட்ராக்டே கொடுக்கறது இல்ல. இப்ப இதெல்லாம் அரசாங்கம் கவனிக்கணும். இது அரசாங்கம் முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்டாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனைகளை கவனிக்க முடியும். இல்ல பாதிக்கு பாதியாவது எங்காலும் கொடுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி இங்க வச்சு பிரயோஜனமே இல்லை. அவன் பாட்டுக்கு நோக்கியா மாதிரி வச்சான் போயிட்டான். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் நிலத்தை வித்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். அது மாதிரி நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதே போல விவசாயத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜவுளித்துறை. விவசாயத்துக்கு அடுத்தபடியா ஈக்குவலி ஒரு பெரிய துறை ஜவுளித்துறை. ஆனா ஜவுளித்துறையுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு சாயப்பட்டறைகள் பிரச்சனை இல்ல, சாயப்பட்டறைகளை எல்லாம் மூடணும். ஆனா தீர்வு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எப்ப மறுபடியும் அது மேல வருது. இப்ப திருப்பூர் மட்டும் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 25,000 கோடிக்கு அது போயிருக்கணும் வந்த குரோத்ல. இப்ப இந்த சாயக்கழிவு பிரச்சனைனால, மின்வெட்டுனால,
18,000 கோடி தான் இருக்கு. அப்ப 7,000 கோடிக்குள்ள அந்த வளர்ச்சியை நம்மளால நம்ம தவற விட்டுட்டோம். இனியாவது அதாவது இது பழசு குறைய பேசியெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதே மாதிரி லாரி தொழில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சுங்க சாவடியோட கட்டணம் அதிகப்படுத்துறதுங்கிறது அதிகமா பாதிக்கிறது நாமக்கல், திருச்செங்கோடு. இந்தியாவிலேயே அதிகமா பாதிப்படைகிற மக்கள் நாமக்கல்காரங்களும் திருச்செங்கோடுக்காரங்களும். கண்டிப்பா தமிழக முதலமைச்சர் அதை மத்திய அரசில் எடுத்து சொல்லி அந்த சுங்க கட்டணத்தை குறைக்கிறதுக்கான வழியை செய்யணும். அப்பதான் லாரி தொழிலை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி கோழிப்பண்ண தொழிலுக்கு இன்னைக்கு எவ்வளவோ கிடங்குகள்ல தானியங்கள் எல்லாம் வீணாகுது. அந்த தானியங்கள்ல கோழிப்பண்ணைக்கு தர முடியும். அப்ப கோழிப்பண்ண தொழில நாமக்கல், பல்லடம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலுமே அதை வளர்த்த முடியும். அதுக்கான திட்டங்களை செய்யணும். சரி திரு வெங்கட்ராமன், இன்னொரு புள்ளி வரும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ன்ற ஒரு அமைப்பு, ஒரு நம்பத்தன்மையுள்ள ஒரு அமைப்பு, அவங்க நடத்தின ஒரு சர்வே, காம்படிட்டிவ்னஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிஸ், இந்தியாவினுடைய தொழில் நகரங்களுடைய தொழில் செய்வதற்கான தன்மை எந்த நகரத்துக்கு இருக்குது அப்படின்ற ஒரு சர்வேல அகமதாபாத்துக்கு முதலிடத்தை தர்றாங்க. அவங்க நம்ம வருந்தக்கூடியது கடைசியா வந்த சர்வேலேயே சென்னை இஸ் நாட் ஏ சிட்டி டு டூ பிசினஸ், தொழில் செய்வதற்கு உகந்த இடம் சென்னை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கொரியாக்காரங்க மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள்லாம் வேகமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ஒரு காலம் 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னவரில் இருந்து இப்போ இப்படி ஒரு சர்வே வர்றதுக்கு என்ன காரணம்? ரொம்ப தவறான முடிவு இது. ஏன்னா நான் குஜராத்தில் பல நிறுவனங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கேன், பல பப்ளிக் செக்டருக்கு சொல்லிட்டு இருக்கேன். அகமதாபாத்ல என்ன இருக்கு, சென்னையில் இல்லைங்கிறதுக்கு ஒரு அங்க இருக்கிற அம்சங்கள் எல்லாம் சென்னையில் இருக்கு. இது ஒரு மோர் சைக்கலாஜிக்கல் ரியாக்ஷன். அதாவது தமிழ்நாட்டில் பவர் கிடையாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அந்த பவர் சரியாக்கலாம். ரெண்டாவது ஒரு ஜெனரலா திருப்பி எல்லாரும் முதலமைச்சரையே குற்றம் சொல்லியிருந்தாங்க. இப்ப இதுல முதலமைச்சரையே சொல்லணும், மேல தொழிலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கீழே செக்ரட்டரிஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன வேலை? இது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றது முதலமைச்சரோட வேலை இல்லை. அவங்க கீழே இருக்கவங்க செக்ரட்டரிஸ் ஃபங்க்ஷன் பண்ணணும், அது கீழே ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் ஃபங்க்ஷன் பண்ணணும். அவங்க எல்லாம் அநேகமா, நான் தவறா சொல்ல நினைச்சுக்காங்க, சீட்டை விட்டு வெளியே எழுந்து போகுது. எல்லாரும் செக்ரட்டேரியட்ல உட்காந்து இண்டஸ்ட்ரி எல்லாம் ரன் பண்ண பார்த்தா எப்படி முடியும்? இவங்க தொழிலமைப்புக்கு எந்த போயிருக்காங்க. இன்னும் ஒன்னு சொல்றேன், எனக்கு பெரிய குறை தமிழ்நாட்டில் படித்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, விவரம் உள்ளவங்க, அனுபவம் உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் தன் கருத்தை வெளியே சொல்ல வாய்ப்பே இல்லை. எங்க போய் சொல்றது? லெட்டர் போட்டா பதில் கிடையாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் இப்போ ஆஃப் ஷோர் விண்ட் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதாவது கடல் சார்ந்த காற்றாலை. யூரோப்ல இவ ஒரு 3 வருஷத்துல 5000 மெகாவாட் செஞ்சு 2022 1 லட்சம் மெகாவாட் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டில் கட்டாயம் பண்ணலாம், நல்ல விதமான சூழ்நிலை இருக்கு. அதை பத்தி 4-5 லெட்டர் தமிழ்நாடு அரசு எழுதி போட்டாச்சு, ஒன்றும் பதிலே கிடையாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதி போன ஒரு வாரத்தில் எனக்கு பதில் வந்துருச்சு. அதான் அங்க பிரச்சனை. இதெல்லாம் முதலமைச்சரை குற்றம் சொல்றதை விட IAS அதிகாரிகள், செக்ரட்டரிகள் அவங்க எல்லாம் தங்கள் தொழிலை சரியா செய்யலன்னு தான் என்னோட அபிப்பிராயம். அமைச்சரும் நிர்வாகிகளும் செய்யலாமே, முதலமைச்சர் தான் இறுதி முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவர் சொல்லக்கூடிய கருத்து மட்டும் இல்ல, மேலும் நேற்றைக்கு வந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு ஆங்கில பத்திரிகையில சொல்லியிருக்கக்கூடிய 3 முக்கிய கருத்து சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு குந்தகம் அல்லது குறுக்கணிக்கிறதுன்றது, ஒன்று அபரிமிதமாக உயர்ந்து விட்ட நிலத்தின் விலை, இன்னொன்று மின்சார தட்டுப்பாடு, மூன்றாவது தொழில்துறையினர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த 3ஐயும் சொல்றாங்க. அதே கருத்தை முதலமைச்சரை தவிர்த்து அமைச்சர்கள் மற்றவங்க முடிவெடுக்கலாம் என்ற துணியில திரு வெங்கட்ராமன் சொல்றாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இன்றைக்கு நீங்க இந்த சொல்ற இதே காலகட்டத்தில் 12-13 அந்நிய முதலீடு 15,252 கோடியை தமிழ்நாடு ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மென்பொருள் ஏற்றுமதியில் 4வது இடத்துல இருக்கிறோம். இந்த வசதியெல்லாம் இருக்குன்னு சொல்ற குஜராத் 11வது இடத்துல தான் இருக்கு. ஆக இது ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட இந்த நிதிநிலை அறிக்கையில நிதியமைச்சர் பேச சொன்னாரு, அகில உலக ஏற்றுமதியாளர்லாம் கூப்பிட்டு தொழில் தொடங்க சொல்லி இங்க மாநாடு நடத்த போறோம், எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க பேச போறோம், கொண்டு வர போறோம்ன்றாங்க. ஆக அரசாங்கம் முயற்சி செய்யல சொல்ல முடியாது, அவங்க செய்யறாங்க. ஒரு சில சாதாரண பிரச்சனைகள் வர சொல்ல இங்க இருக்க அதிகாரிகள் இதுல இவங்க அணுகிறதுல ஒரு இடைவெளி இருக்கா, இல்ல அவங்க இவங்க அணுகியும் அவங்க கவனிக்காம இருக்குன்றது அதுல ஒரு விவாதத்துக்குரியது. அது சீர் செய்யப்பட வேண்டியது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க கவலைப்படுற அளவுக்கு
தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியோ தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை தொழில் நடத்துறதுல எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த மற்ற மாநிலங்களை விட இங்க கட்டமைப்பு வசதிகள் அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை அதிகமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியில், நான் இங்க வர்றதுக்கு முன்ன ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். சவுத் இந்தியன் சேம்பர் அண்ட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய செயலாளர் இவர் ராகவன் சொன்னாரு, அதாவது இந்தியாவிலேயே தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை கட்டமைப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. ஆக ஒரு பகுதியினர் அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியினால் இருக்கிற குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டியது. நம்ம ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு